தாடகையின் கோபமும் அவள் போர் ஆயத்தமும். வணக்கம் நண்பர்களே. கடந்த பாடல்ல இந்த தாடகை அப்படிங்கிற அரக்கி ராம லட்சுமணர்களை பார்த்து, ஏண்டா வந்தீங்க, எனக்கு திங்கிறதுக்கு ஊன் இல்லைன்னு வந்தீங்களா, இல்ல விதி உங்களை இங்க கொண்டு வந்து தள்ளிருச்சா அப்படின்னு சவால் விட்டாள்னு பார்த்தோம். அப்போ அவளோட வார்த்தையில ஒரு இருமாப்பு இருந்தது, ஒரு அகம்பாவம் தெரிஞ்சது. ஆனா இப்போ நடக்க போறது வெறும் பேச்சு இல்லைங்க. அவளோட உண்மையான பயங்கரமான ரூபத்தை, அவளோட கொடூரமான சக்தியை கம்பர் எப்படி வர்ணிக்கிறார்னு கேளுங்க. இந்த பாடல் தாடகையோட கோபக்கணலை அப்படியே நம்ம கண்ணு முன்னால கொண்டு வந்து நிறுத்தும். மேகம் அவை இற்று உகவிழித்தனள், புழுங்கா மாகவரை இற்று உக உதைத்தனள், மதித்தின்பாகம் எனும் முற்று எயிறு அதுக்கி அயில் பற்றா ஆகமுற உய்த்து எரிவென் என்று எதிரழன்றான். சரி, இப்போ அவ பேசுனதுக்கு அப்புறம் என்ன நடந்திருக்குன்னு கம்பர் சொல்றாரு பாருங்க. முதல் வரி, மேகம் அவை இற்று உகவிழித்தனள். அடேயப்பா, அவ கோபமா ஒரு முறை பார்க்கறா, அவ்வளவுதான். ஆகாயத்துல இருந்த மேகங்கள் எல்லாம் அப்படியே சில்லு சில்லா உடைஞ்சு சிதறி நொறுங்கி போய் கீழே விழ ஆரம்பிச்சிருச்சான். இது சாதாரண பார்வை இல்லைங்க. அவ கண்ணுல இருந்து புறப்பட்ட கோபக்கணல் மேகங்களையே தகர்த்தெறிகிற அளவுக்கு சக்தி வாய்ந்ததா இருந்துச்சாம். கம்பர் எவ்வளவு அழகா அவளோட பார்வையின் வலிமையை ஒரு பயங்கரமான படமா நமக்கு காட்டுறாரு பாருங்க. அடுத்தது புழுங்கா. வெறும் வெளியில மட்டும் அவளுக்கு கோபம் இல்லை, மனசுக்குள்ள ஒரு புழுக்கம், ஒரு கொதிப்பு, உள்ளுக்குள்ளேயே நெருப்பு எரிஞ்சு புகைஞ்சு குமுறிக்கிட்டு இருக்கு. இந்த புழுங்காங்கிற வார்த்தை அவளோட கோபம் எவ்வளவு ஆழமானது, எவ்வளவு வன்மம் நிறைந்ததுன்னு உணர்த்துது. அதுக்கப்புறம் மாகவரையிற்று உக உதைத்தனள். என்ன ஒரு காட்சி! வெறும் கண்ணுல மட்டுமா கோபம்? இல்லைங்க. அவ நின்னுக்கிட்டு இருந்தாளே, அந்த பெரிய மலையை அப்படியே காலால் ஓங்கி உதைக்கிறாள். அவ்வளவுதான். அந்த பெரிய மலையே நொறுங்கி சின்னா பின்னமாகி அப்படியே கீழே சிதறி போகுது. ஒரு மலை அப்படிங்கிறது எவ்வளவு உறுதியானது! அதையே ஒரு உதையில உடைச்சு எறிகிறாள்னா அவளோட உடல் வலிமை எவ்வளவு இருக்கும்னு கற்பனை பண்ணி பாருங்க. அடுத்த வரியில மதித்தின்பாகம் எனும் முற்று எயிறதுக்கி. கம்பர் எவ்வளவு நுணுக்கமா வர்ணிக்கிறார்னு பாருங்க. தாடகைக்கு முளைச்சிருந்த பற்களாம். எப்படிப்பட்ட பற்கள்! சந்திரன்ல இருந்து ஒரு பெரிய உறுதியான துண்டை பிடுங்கி வச்ச மாதிரி அவ்வளவு உறுதி வாய்ந்த பற்களாம். அந்த பற்களை நரநரன்னு அப்படியே கோபத்துல கடிக்கிறாள். முற்று எயிறுனா முழுசா முளைச்ச பருத்த பற்கள்னு அர்த்தம். அவளோட பற்கள் எவ்வளவு பயங்கரமா இருக்கும், எவ்வளவு கடினமா இருக்கும், அப்படியே கடிக்கிற சத்தம் எப்படி இருக்கும்னு ஒரு சில வார்த்தையில நம்ம மனசுல அப்படியே பதிய வச்சிடுறாரு கம்பர். அடுத்தது அயில் பற்றா. பற்களை கடிச்சுக்கிட்டே தன் கையில இருந்த கூரிய வேலை, அந்த சூலத்தை அப்படியே கெட்டியா பிடிச்சுக்கிறா. ஆயுதத்தை எடுத்துட்டாப்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு போருக்கு ஆயத்தமாற காட்சி இது. இறுதி வரி, ஆகம் உற உய்த்து எரிவென் என்று எதிர் அழன்றான். இப்போ நேரடியா சவால் விடுறாள். என் கையில இருக்கிற இந்த வேலை உங்களோட நெஞ்சில அப்படியே பாயிற மாதிரி நான் ஓங்கி எறிவேன் அப்படின்னு சொல்றா. உடம்புல பாயிற மாதிரி வீசுவேன்னு சவால் விடுறா. அப்படி கத்தி சொல்லிட்டு அவங்க எதிரே நின்னு கோபக்கணலோட அப்படியே சீறி பார்க்கிறாள். அழன்றான் அப்படிங்கிறது கோபம் அப்படியே நெருப்பா பற்றி எரியறத குறிக்குது. இந்த ஒரு பாடல்ல தாடகை தன்னோட உடல் வலிமை, பார்வையோட வீரியம், மனசுல இருக்கிற கோபம், ஆயுதத்தோட பயங்கரம்னு எல்லாத்தையும் ஒரே நேரத்துல வெளிப்படுத்தி ராம லட்சுமணர்கள் முன்னாடி ஒரு பயங்கரமான சித்திரமா நிக்கிறாள். இப்போ ராமன் முன்னாடி இந்த அரக்கி ஒரு பெரும் சவாலா நிக்கிறாள். அடுத்து இந்த பயங்கரமான அரக்கியை பார்த்து ராமன் என்ன முடிவெடுக்க போறான், அதை அடுத்த பாடல்ல கேட்போம்.